राधे कृष्णा जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। जय भोलो हिमाचल पर्वतराज की जय। जय भोलो गंगा मैया की जय। जय भोलो ऋषिकेश नारायण भगवान की जय। समर्थ ராமதாசருடைய வைபவம் இமயமலையில கங்கை கரையிலிருந்து இன்னைக்கு சுகமா கங்கா ஆரத்தி எல்லாம் பார்த்துட்டு ஆனந்தமா அனுபவிச்சுட்டு வந்துட்டு இந்த சமர்த்த ராமதாசருடைய வைபவம் இன்னைக்கு எத்தனை அழகா சமர்த்த ராமதாசர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அனுகிரகம் பண்றார் அப்படின்னு பார்த்தோம். நேற்று கூட முஞ்சே அந்த பிசினஸ் மேன், அவருக்கு கிடைச்ச அனுகிரகம், அவருடைய அந்த கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் குரு, அந்த ஸ்ரத்தை, அந்த நம்பிக்கை, சமர்த்த ராமதாசருக்காக அவர் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள், அவருடைய அன்புக்காக சமர்த்த ராமதாசர் அதை ஏத்துக்கிற விதம், இது எல்லாமே பார்த்தோம். மகாத்மாக்கள் எல்லாம் நம்முடைய அன்புக்கு அவ்வளவு வசப்படுறார்கள். எப்படி ஒரு குழந்தையினுடைய அன்புக்கு நாம் எல்லாம் வசப்படுறோமோ அதே மாதிரி மகாத்மாக்கள் நம்மளை குழந்தைகளா பார்க்கறதுனாலே நம்முடைய அன்பை அவ்வளவு ரசிக்கிறா, அவ்வளவு மரியாதையா அதை வச்சுக்கிறா, அதை கொண்டாடுறா. ஏன்னா உலகத்துல எல்லாரும் பொருளை கொண்டாடுவோம், பணத்தை கொண்டாடுவோம். நம்ம கண்ணுக்கு எதிர்க்க பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் பெரிய மரியாதை. சீயிங் இஸ் பிலீவிங். ஒரு நல்ல கார் பார்க்குறோம்னா வாவ் அப்படின்னு, நல்ல வீடு, நல்ல ட்ரெஸ்ஸஸ், எல்லாமே கண்ணால பார்க்கறதுக்கு தான் விலை ஜாஸ்தி. அன்பு சத்தியமா கண்ணுக்கு தெரியாது. பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய லவ்வை உள்ளபடி நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணவும் தெரியாது. ஆனா நிஜமாவே ரொம்ப பெருசு அந்த அன்பு. குழந்தைகள்லாம் நிஜமாவே அந்த அன்புக்கு தான் நம்ம கிட்ட வசப்படுறா. நம்மளுடைய ரூபம் எல்லாம் அவளுக்கு முக்கியமே கிடையாது. குழந்தைகள்லாம் பாருங்க, நம்ம என்ன கலர், நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்சர் என்ன, நம்ம தலைமுடி எப்படி இருக்கு, நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம எவ்வளவு பணம் வச்சிருக்கோம், இல்லாட்டி நாம அதுங்களுக்கு என்ன வாங்கி தரோம், நாம் அதுகிட்ட எப்படி அன்பா இருக்கும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் குழந்தைகள் எடுத்துப்பா. அதே மாதிரிதான் மகாத்மாக்கள், ஆச்சாரிய புருஷர்கள்லாம் நம்முடைய அன்புக்கு அவ கொடுக்கிற விலை ரொம்ப ஜாஸ்தி. நிஜமாவே இந்த அன்புக்கு இவ்வளவு பெருசா மரியாதைன்னா அவ்வளவு பெரிய மரியாதை அந்த. ஏன்னா மற்ற எல்லாமே பார்த்தோம்னா நாம கையால உருவாக்குறது இப்படி இல்லாம சொல்றோம், ஹேண்டிகிராஃப்ட்னு சொல்லுவோம். அந்த ஹேண்டிகிராஃப்ட் பண்றது கூட உள்ளுக்குள்ளேருந்து மனசுக்குள்ளேருந்து அந்த விஷயத்துக்கான உத்வேகம் வந்தா தானே. அப்ப அந்த மனசுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வரக்கூடியது அன்பு. அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அது. வார்த்தைகளே கிடையாதுன்னா மனசு அவ்வளவு பெருசு. மனசுலேருந்து வர்றதுக்கு அந்த அன்புக்கு அதனால அவ்வளவு விலை ஜாஸ்தி. அது பியாண்ட் எவ்ரிதிங். அப்ப அந்த அன்பு அவ்வளவு தூரம் வசத்தி. அதனால இந்த முஞ்சே
அவர் தன்னுடைய ராமதாசருக்கு சமர்ப்பணம் பண்றதையெல்லாம் சமர்த்த ராமதாசர் அத்தனை அழகா ஏத்துக்கிறார். சரி, குருவுக்கு சமர்ப்பணம்ன்றது கம்பல்ஷன்லாம் கிடையாது, அது சைஸ் கிடையாது, இல்லாட்டி இந்த வஸ்துக்கள் தான் கிடையாது. அந்த அன்பு தான். அந்த அன்புக்கு அதனாலதான் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு மேல்கோட்டை எல்லாம் போற வழியில மலை தாண்டி போகும் பொழுது அந்த காட்டு வேடுவர்கள் கொடுத்த தேன் திணை மாவெல்லாம் கூட அவ்வளவு அழகா ஆசீர்வாதத்தோட ஏத்துக்கிறார் அப்படின்னு இருக்கு. அதனாலதானே ராமச்சந்திரமூர்த்தி குஹன் கொடுக்கறதெல்லாம் அவ்வளவு அழகா அன்போட வாங்கிக்கிறார், அந்த அன்புக்கு வசப்படுறார். அப்ப அந்த அன்பு தான் இங்க பிராதான்யம். அப்படியே அந்த முஞ்சே சமர்த்த ராமதாசருடைய அன்பு, அவருடைய அந்த ஆசீர்வாதம் எல்லாம் தலைக்கிறது. எனக்கு இப்பயும் ஞாபகம் வருது, நம்ம எல்லாம் ஜாம்பு போகும்போது ஜனங்கள் எவ்வளவு அன்போடு இருந்தா. நம்ம அப்பதான் முதல் தடவையா போறோம், அவ யாருக்கும் நம்மள பழக்கமே இல்லை. ஆனா சமர்த்த ராமதாசருக்காக அங்க வந்தோன்ற ஒரு காரணத்துக்காக நாம சமர்த்த ராமதாசர் ரசிக்கிறத பார்த்து அவ ரசிச்சா. நிஜமாவே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம், எத்தனை ஒரு மரியாதை. நம்ம புரியாத பாஷை அவளுக்கு தமிழ்ல நான் பேசிட்டு இருக்கேன், ஆனா அதை கேட்டு கூட அவ ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு ரசிச்சுட்டு இருந்த. அப்ப அவளுக்கு அந்த அன்புதானே பெருசு. அப்படி சமர்த்த ராமதாசர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். அனுபவம் பலவிதம் குரு கிட்டேந்து. எல்லா அனுபவமுமே தெய்வீகமானதுதான். அவர் திட்டினாலும் சரி, நம்மளை கோச்சிண்டாலும் சரி, நம்மளை உதாசீனப்படுத்தினாலும் சரி, அதுவும் தெய்வீகம்தான். நம்மளை தட்டி கொடுத்தாலும் சரி, தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி, எதுவா இருந்தாலுமே நம்ம வாழ்க்கையில நம்மளை அப்கிரேடு பண்றதுக்கான விஷயங்கள் தான் அதுல. நம்மள மென்டலி எமோஷனலி ஸ்ட்ராங் ஆக்கிண்டே இருக்கா. நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கவே மாட்டோம், நம்மளை ஃபோக்கஸ்டா ஆக்கிறதுக்காக அவ்வளவு வேலைகள் பண்றோம். சமர்த்த ராமதாசர் பல இடங்கள்ல அழகா கீர்த்தனம் பண்ணி ஜனங்களுக்கு விஷயம் எல்லாம் சொல்லுவார். அப்ப எங்க போனாலும் முக்காவாசி அவரோட கல்யாண் சுவாமி கூட இருந்துட்டே இருப்பார். ஸோ பல இடங்கள்ல சமர்த்த ராமதாசர் இப்படி அந்த உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். விஷயங்கள் சொல்லும் பொழுது அபங்கள்லாம் சொல்லுவார். இன்னைக்கு நார்த் இந்தியாவில் பார்க்கலாம், ஒருத்தர் பிரவச்சனம் பண்ணுவார், சைடில் 2-3 பேர் நின்றுட்டு இருப்பா பாடுறதுக்கு எல்லாம். ஏதான ஒரு அபங்க ஆரம்பிச்சாச்சுன்னா, இல்லாட்டி ஒரு பஜன் ஆரம்பிச்சாச்சுன்னா மற்றவாள்லாம் அதை பாடி ஃபினிஷ் பண்ணுவா, நடுவில் அவள் பேசுவா. ஸோ அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அபங்க எடுக்கிறார். அந்த முதல் வார்த்தை மட்டும் ஞாபகம் வருது அவருக்கு. அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, அன்னைக்கு அந்த அபங்க ஞாபகம் வரல. சாதாரண ஞாபகம் வந்துடும், அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டுடுவார். உடனே கல்யாண் சுவாமி அதை பிடிச்சிட்டு பாட ஆரம்பிச்சிருவார். அது என்ன அபங்குன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். நான் அந்தாட்சரி மாதிரி வச்சுக்கோங்களேன். பெருமை அவர் சொல்லுவார், ஆனா பிடிச்சிட்டு வரவர். அன்னைக்குன்னு பார்த்து கல்யாண் சுவாமிக்கு ஞாபகம் வரல, இது என்ன அபங்குன்றது அவருக்கு ஞாபகம் வரல. பிளாங்கா இருக்கு அவருக்கு. அடுத்த வார்த்தை ஒண்ணுமே ஞாபகம் வரல. சமர்த்த ராமதாசர் திரும்பி பார்த்தார். எப்படியும் சொல்லிட்டு விட்டுருவார், கல்யாண சுவாமி சொல்லுவார். சமர்த்த ராமதாஸ் சொல்லியாச்சு. அடுத்து அவர் கண்டினியூ பண்ணுவார். இப்படி திரும்பி பார்க்கிறார், கல்யாண சுவாமி சமர்த்த ராமதாசரை பார்க்கிறார், ஞாபகமே வரல. சமர்த்த ராமதாஸ் கோபம் வந்துடுத்து. அது என்ன அவ்வளவு தூரம் அக்கறை இல்லை, அவ்வளவு என்ன ஸ்ரத்தை இல்லை. வேகமா அவ்வளவு பெரிய சபையில அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது நறுக்குன்னு தலையில ரோங்கி ஒரு குட்டு வச்சார். யாரா இருந்தாலும் ஒரு மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இப்படி டிஸ்டர்ப் பண்றாளேன்னு தோணி போயிடும். கல்யாண் சுவாமிக்கு அதெல்லாம், அதாவது
சமர்த்த ராமதாஸ் நல்ல வெல் பில்ட், தலைவர் நறுக்குன்னு குட்டினா அழுகே வரும் நிஜமாவே. இவருக்கு கண்ட தண்ணியும் வருது. எல்லாரும் நினைச்சாச்சா இப்படி அடிச்சுட்டாரு, அவருக்கு ரொம்ப வலிக்கிறதா அழறாரு அப்படின்னு. நல்லா இவர் நல்லா வெல் பில்ட் தான். கல்யாண சுவாமி நல்ல வெல் பில்ட். கல்யாண சுவாமி அழுதது வலியில இல்ல, ஆனந்த கண்ணீர்ல. குரு என்னிடத்துல உரிமையோட இத்தனை பேர் நடுவில் கூட நடிக்கிறாரு. இப்போ ஒரு அம்மா குழந்தைய மார்க்கெட்டுக்கு அழிச்சுட்டு போறா, அடம் பிடிக்கிறதுன்னா யோசிக்கவே மாட்டான். பலார்னு ஒன்று வைப்பா, திட்டுவா, அடிப்பா, என் குழந்தை அப்படின்னு. இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அதை விட முக்கியமா இவர் கொட்டினதில் அந்த அபங் ஞாபகம் வந்துடுது. அப்படி ஒரு கொட்டு கொட்டினார், நல்லா ஞாபகம் வந்துடுத்து. தலையை தேய்ச்சுட்டே அந்த அபங்க பாட ஆரம்பிச்சு விட்டார் கல்யாண சுவாமி. எல்லாரும் பார்க்குற அவரை சிரிச்சு விட்டார் ஜனங்கள்லாம். அந்த இப்போ நமக்கு தானே சிரிப்பு வந்தது இல்லையா, அந்த மாதிரி ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கவாளுக்கு ஒரு சில பேர் ஒரு மாதிரி ஆச்சு. அப்புறம் அவளும் சிரிச்சு விட்டா, சமர்த்த ராமதாசனும் சிரிச்சார். அப்புறம் அந்த அபங்கத்தை அவர் பாடினார். அதுக்கப்புறமா சமர்த்த ராமதாசன் அந்த அபங்கத்தை விஸ்தாரம் பண்ணி விஷயத்தெல்லாம் சொன்னார். சமர்த்த ராமதாசன் என்ஜாய் பண்ணார். அதுக்கப்புறமா எந்த இடத்துலையுமே கல்யாண சுவாமிக்கு மறதின்னு வந்ததே இல்லை. அன்னைக்குதான் ஒரே ஒரு தடவை பிளாங்க் ஆச்சு, அப்படியே ஞாபகம். நிஜமாவே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கிடாம்பி ஆச்சான் அவருக்கு அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது அப்படின்னு இருக்கு. சுவாமி ராமானுஜர் நித்தியம் அவருடைய ஆசிரமத்தில் மத்தியானம் ஆயாச்சுன்னா சதி ஆராதனம் சொல்லுவோம், அன்னதானம், பக்தர்களுக்கெல்லாம் அன்னம் போடுறதுன்னு ஒரு வழக்கம். அந்த காலத்துலலாம் சாப்பிடுவார்கள். தண்ணி வேணும்னா தண்ணி அப்படின்னுவா. ஸோ தனியாக டம்ளர்லாம் வைக்க மாட்டான். ஒரு மண்பானை ஜக்கு மாதிரி இருக்கும், அதில் பைப் மாதிரி இருக்கும். யார் தண்ணி கேட்குறாளோ தண்ணி ஊத்துறவா வந்து நேராக வாயில் விடுவா. கரெக்டாக எந்த வேகத்தில் குடிக்கிறாளோ அந்த வேகத்தை தண்ணி, ரொம்ப கஷ்டம் அது, அந்த வேகத்தில் அப்படி விடணும். கரெக்டாக உடனே வா போதும்னு கண்ணை காட்டுவா, இல்லாட்டி கையை காட்டுவா, அது புரிஞ்சு நிறுத்தணும். ஒரு தடவை கிடாம்பி ஆச்சான் கொஞ்சம் எங்கேயோ ஒரு அஸ்ரத்தையா ஒருத்தர் வாயில தண்ணி விடும்பொழுது அவர் மூக்கில் விட்டுட்டார். எங்கேயோ ஓரத்தில் உட்காந்து சுவாமி ராமானுஜர் வந்து முதுக பலார்னு ஒன்று வச்சார். அத்தனை பேர் எதிர்க்க. யாருமே அவரை சன்னியாசி அப்படிதான் அடிச்சுதான் யாரும் பார்க்க மாட்டா. பலார்னு ஒன்று முதுகில் வச்சோடனே எல்லாருமே அப்படி திடுக்குன்னு உட்காந்துட்டான். தண்ணி குடிச்ச பாகவதற்கு பொறையேற ஆரம்பிச்சுடுத்து. அவர் விட்டதை விட இவர் அடிச்சதில். அப்போ ராமானுஜர் திட்டார், அதுலடா அவ்வளவு கூட கவனம் இல்லாம ஒழுங்கா பார்த்து தண்ணி விட தெரியாத வாயில அப்படின்னு. கிடாம்பியாசன் கண்கள்ல கண்டீர், ஏண்டா நான் என் குருநாதர் உரிமையோட என்னை கண்டிக்கிறாரு அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய மகாத்மாக்களுடைய வாழ்க்கையில அனுபவங்கள் பார்க்கலாம். அந்த உரிமை, அந்த அக்கறை, இந்த சிஷ்யன் இந்த சிஷ்யை என்னுடையவர்கள் அப்படின்ற சுவாதீனம், அப்படி என் குழந்தை என் சொத்து அப்படின்றமே அந்த மாதிரி. அப்படி கல்யாண சுவாமி சமர்த்த ராமதாசருடைய சொத்தாகவே இருந்தார். இந்த கல்யாண சுவாமியோட இன்னொரு விஷயம், ஒரு சந்தர்ப்பத்தில் சாஃபல்ல நல்ல ஸ்ரீராம நவமி உற்சவம் நடக்கிறது. எப்பவுமே சத்ரபதி சிவாஜி இந்த ராமநவமி உற்சவத்துக்காக யானையை அனுப்புவார். அந்த யானை மேல சுவாமியை வச்சு ஊர்வலம் எல்லாம் போகிறது நடக்கும். எப்படி கேரளாவில் குருவாயூர்ல எல்லாம் பகவானை யானை மேல ஏற்றி அப்படி அழகா வலம் வருவா இல்லையா, அந்த மாதிரி. அப்ப அனுப்புறா, அழகா அங்க ஒரு யானையை கட்டி போட்டிருக்கா, நல்ல உற்சவம், நிறைய பேர் வந்திருக்கா. அந்த யானை எப்பொழுதும் தேமேன்னு தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஊரில் இருக்க குழந்தைகள்லாம் எல்லாம் யானையை பார்த்தோன்னா குஷி ஆயிடுது. முதல்ல எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சிலதெல்லாம் அங்கே இருக்க குச்சியெல்லாம் தூக்கி அது மேலே போட்டுதுகள். அப்புறம் கல்லெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சதுகள். அந்த யானை பாகன்னு சொன்னார், பசங்களா அதெல்லாம் பண்ணாதீங்க விடாங்க. அப்புறம் அதுக்குள்ள ஒரு வேற எங்கேயோ போனார், சரி கட்டி தானே போட்டிருக்கு.
இந்த பசங்க நிறைய பண்ண 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 யானையினுடைய பொறுமை மீறி போயிடுது, அதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. அவ்வளவுதான். யானைக்கு அவ்வளவு கோபம் வந்தாச்சு, ஒரு பிளிரெடுத்து எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சாச்சு. யானை கட்டி போட்டிருக்கா இல்லையா, அந்த கட்டையும் அது அறுத்துண்டு அதுக்கு மதம் பிடிச்சு ஓட ஆரம்பிச்சு கொடுத்து. ஜனங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடுறா. நிறைய குழந்தைகள், வயசானவா, குட்டி குட்டி கை குழந்தைகளை வச்சுண்டு, ஸ்திரீகள், அவாவா எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியல. யானையும் வெறி கொண்டு ஓட ஆரம்பிச்சு கொடுத்து, அதுக்கு மதம் பிடிச்ச மாதிரி. ஒரே சப்தம். சமர்த்தராமதாசர் உள்ள உட்கார்ந்து இருக்காரு. தெரிஞ்சாச்சு யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு, தரிகட்டு ஓடுறது. அப்படி யாருக்கு என்ன பண்ணதில்ல, யானை பாகன் கூட கண்ட்ரோல் பண்ண முடியுது, அவரோட கண்ட்ரோல்லையும் போயிடுது. உடனே சமர்த்தராமதாசர், கல்யாண சுவாமி போடா யானை போய் அடக்கு அப்படின்ற. கல்யாண சுவாமி ஒண்ணு யானையை அடக்கி அதோட பழகின ஆள்லாம் கிடையாது. சமர்த்தராமதாசர், போடா யானை அடக்க, என்ன ஓடுறது, மக்கள் எல்லாம் பயந்து ஓடுறா பார் அப்படின்ற. சமர்த்தராமதாசர் ஒரு விஷயம் சொல்லியாச்சுன்னா கல்யாண சுவாமிக்கு அதுக்கு மேலே யோசிக்கவே மாட்டார். அவ்வளவுதான், குரு சொல்லியாச்சு பண்றேன், அவ்வளவுதான். உடனே ரூம்ல இருந்து ஓடி வந்து அப்படி ஒரு தாவி இந்த யானை ஓடி வர திசையில எதிர் திசையில ஓடுற. யானை ஏற்கனவே யாரா கிடைச்சா தேவலைன்னு பார்த்துட்டு இருக்கு. வழியில கடைசியெல்லாம் பிடிங்கி தூக்கி போட்டு இருக்கு. அது பாட்டுக்கு வழியில எங்கேயோ வாழை மரம் இருக்கு, என்னெல்லாமோ இருக்கு, எல்லாத்தையும் பிடிங்கி உற்சவமாச்சு. எதிர்க்க ஒரு ஓடி வர்றத பார்த்தோன்னா அது இன்னும் வேகமா ஓடி அதோட கோபத்துல வந்து அது இவரை அப்படி துதிக்கையில் அப்படி பிடிக்கிறது இந்த யானை. அதே சமயத்தை கல்யாண சுவாமி அதனுடைய தந்தம், அந்த கொம்பை பிடிச்சா. இது அவரை தூக்கவும் இவர் அந்த கொம்பை பிடிச்சும் இவரும் இந்த ஜம்ப் பண்ற மாதிரி, இந்த பாகுபலி மாதிரி தான் கிட்டத்தட்ட. நல்ல வெல் பில்ட் வேற கல்யாண சுவாமி. இவர் அந்த தந்தத்தை பிடிக்க, அது இவரை பிடிக்க, இதுவே அப்படி அது மேல தூக்க கரெக்டா தன்னுடைய வலது கழிச்சு ஓங்கி அது மண்டல ஒரு அடி அடிச்சார் மஸ்தகத்துல. ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சார். அது சும்மா இல்ல, ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு அடி அடிச்சார். அடிச்ச வேகம், அந்த உத்வேகம், அந்த அவருடைய மனோபலம், சரீர பலம், யானை அந்த வேகம் அப்படியே உட்கார்ந்து கொடுத்து கீழே. எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. நிறைய பேர்லாம் கத்தின்டா, என்னடா அது குரு எல்லாரும் ஓரத்துல போங்கன்னு கத்தாம சிஷ்யனை போய் அனுப்புறான். அவன் முடிஞ்சது கதை. அதுக்குள்ள இவர் துதிக்க வேற பிடிச்ச உடனே எல்லாம் செத்து போயிட்டான்னு நினைச்சா. அடுத்த நிமிஷம் பார்த்தா யானை அப்படியே கீழே ஜம்முன்னு உட்காந்துடுது. உட்காந்த உடனே அதுக்கு கொஞ்சம் சுயநிலை வந்துடுத்த, வாங்கின அடியில புத்தி தெளிஞ்சு கொடுத்து. அதுக்கு உடனே பக்கத்துல நின்றுண்டு இந்த கல்யாண சுவாமி எப்படியே தடவி கொடுக்குற. எதுக்கு எல்லாரையும் பயமுறுத்துற, என்ன அவசியம் இருக்கு? குழந்தைகள் ஏதோ விளையாட்டுக்கு ஏதோ பண்ணிருக்கு, அதை ரசிக்காம அனுபவிக்காம என்ன பார், எல்லாரும் பயந்து ஓடுறா. உனக்கு பெரிய பாக்கியம், பகவானை சுமந்துண்டு வீதி உலா வரப்போறார். கஜேந்திரனுக்கெல்லாம் பகவான் பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்திருக்கான். நீ என்னடா பக்தாள பயமுறுத்தின்னு இருக்கிய பா அப்படின்னு அதை பிடிச்சி இப்படி வர குழந்தை மாதிரியே அந்த யானை வர்றது. அத்தனை பேர் அசந்து போயிட்டா. அதுக்குள்ள சமர்த்த ராமதாசர் பொறுமையா வெளியில வர, அழகா அப்படி இடுப்புல கையசும் பார்க்க தன் சிஷ்யன் அப்படி ஜெயிச்சுட்டு வரத. உடனே வந்தான் கல்யாண சுவாமி. சமர்த்த ராமதாசர் நமஸ்காரம் பண்ண, இந்த யானையும் அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது சமர்த்த ராமதாசர், பலேடா ஜோர் அப்படின்னு அவன் சொன்ன. குரு கிருப்பை. சமர்த்த ராமதாசர் ஜனங்களை பார்த்து சொன்னார், பகவன் நாம ஜபம், மனோபலம், குரு வாக்கியத்துல ஸ்ரத்த, இந்திரிய நிகிரகம், இந்திரியங்கள் எல்லாம் அடக்கினவனால எல்லாமே முடியும். தெய்வமே இவர்கள் சொல் பேச்சு கேட்கும்னா யானை கேட்காதான். மனோபலம், தேகபலம், நாமபலம் எல்லாம் வேணும் வாழ்க்கையில். நிஜமாவே நாம ஜபம் கூட 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 கூட
மனோபலம் கூடும். நிச்சயமா சரீரம் ஃபிட்டா இருந்தே ஆகணும். அதுல சமர்த்த ராமதாசர் காம்ப்ரமைஸே கிடையாது. இந்த நிகழ்ச்சி எல்லாம் அந்த பக்கத்துல இருக்க முஸ்லீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவளுக்குலாம் கொஞ்சம் குதூகலமா இருந்தது. உற்சவத்தெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுத்து, இனிமேல் உற்சவம்லாம் நடக்காது, இந்த வச்சு ஜனங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணலாம், பரிகாசம் பண்ணலாம். நேரடியாக சமர்த்த ராமதாசர் விஷயத்தை சொல்ல முடியாது. ஆனால் மற்ற மனுஷால் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலான்னு பார்த்தா இந்த ஒரே ஒரு கல்யாண் சுவாமி அடிச்ச அடியில இந்த யானை அடங்கினதை பார்த்தோன்னா அவள் பயந்து போயிட்டான்னா, பிசிக்கலியும் ஸ்ட்ராங்கா இருக்கா, மென்டலியும் ஸ்ட்ராங்கா இருக்கா. நிஜமாவே இன்னைக்கு ஹிந்துஸ்க்கு வேண்டியது பிசிக்கல், மென்டல், எமோஷனல் ஸ்ட்ரென்த்து தான். நம்மளுடைய மென்டலி எமோஷனலி ஸ்ட்ராங் ஆக ஆக, பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆக ஆக நிச்சயமா மற்றவா எல்லாருமே அடங்குவா. இன்னைக்கு நமக்கு அது ஒண்ணுதான் லேக். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்போ ஆபீஸ்லேயே யாராவது உங்களை தொந்தரவு பண்றாங்கன்னா நீங்க பிசிக்கலி எமோஷனலி மென்டலி ஸ்ட்ராங் ஆயாச்சுனாலே அவ உங்ககிட்ட பழகிற விதம், மேனரிசத்திலே மாற்றம். இது ரொம்ப முக்கியம். நாம திரும்ப திரும்ப அவெல்லாம் டார்ச்சர் பண்றா, அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நம்ம வீக் ஆயிடும். ஆமா, மென்டலி ஸ்ட்ராங் ஆக 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 தானாவே அவ அடங்கி போயிட போறா. இப்ப சின்னதா ஒரு செடி இருக்குன்னா பெரிய புயல் காத்து அடிச்சா அது உடஞ்சு போயிடும், பிஞ்சு போயிடும். அதே ஆலமரம் அது ஸ்ட்ராங்கா நிற்கும். நாம தான் மென்டலி எமோஷனலி பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆகணும். அந்த முஸ்லிம்ஸ்லாம் பார்த்தா எப்பா யானையே அடக்கிறானுங்க, இவெல்லாம் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு அந்த மைண்ட் செட் வந்தது. அதன் பிறகு அழகா அந்த ராமநவமி உற்சவம் ஜோரா நடந்தது. எல்லாரும் கல்யாண சுவாமியை கொண்டாடுறோம். ஆனா கல்யாண சுவாமி எதையுமே மண்டையில ஏத்திக்கல. குருநாதர் சொன்னார் பண்ண, அவ்வளவுதான். சில சிஷ்யாவெல்லாம் கேட்கற, என்ன தைரியத்துல நீ போனா யானை எதிர்க்க? அவர் சிரிச்சார். என் குரு சொல்லியாச்சுன்னா என்னால முடியும்னா தான் சொல்லுவார். என்னால முடியாத ஒரு காரியத்தை என் குரு எங்களுக்கு கொடுக்க மாட்டார். எப்பவே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கெப்பாசிட்டி தெரிஞ்சு, உங்களுடைய பலம் தெரிஞ்ச சமயத்துல உங்களுக்கே கூட உங்களுடைய பலம் இவ்வளவுதான் முடிவு பண்ணி வச்சிருப்பார். ஆனா அதை தாண்டி உங்களுக்கு பலம் இருக்குன்னு குருவுக்கு தெரிஞ்சுதான் சொல்றார். கேப்பபிள் ஆஃப், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தனை தூரம் நம்ம மேல ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் குருவுக்கு இருக்கு. கல்யாணம் சொல்றார், என் குரு சொல்லியாச்சுன்னா அந்த காரியம் பண்ணணும், அவ்வளவுதான். அது பண்ண முடியும்ன்றதுனால சொல்றாரு. ஒண்ணு பண்றதுக்கான மனோபலமும் அவர் கொடுத்துருவாரு. எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, போடா அடக்குடாருன்னா அடக்குன்னு, அவ்வளவுதான். அது யானையா பூனையா காளையா நான் பார்க்கல. அந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த் இருந்துட்டா போதும். அப்படியே கல்யாண் சுவாமியினுடைய பிரதாபங்கள் இதெல்லாம். அதனால தைரியமா நாம ஜபம் பண்ணுங்க. மென்டலி பிசிக்கலி எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகுங்கோ. அப்ப தானாகவே தேசம் நன்னா இருக்கும். தேசம் நன்னா இருக்கும், குடும்பம் நன்னா இருக்கும். நீங்க எத்தனைக்கு எத்தனை மென்டலி எமோஷனலி பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆகிறோ நீங்க நன்னா இருப்பீங்க. அப்போ உங்க நியர் அண்ட் டியர் நன்னா இருப்பா, ஃபேமிலி நன்னா இருக்கும். எங்க போனாலும் நிம்மதியா இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் 5 வயசு பிரகலாதன் ஈஸியா இரண்யகசிபுவை ஜெயிச்சான். ஸோ கல்யாண் சுவாமி அப்படி இருந்தா. அதனாலதான் ஒரு பெரிய சபையில நடுவில் அத்தனை பேர் தலையில குட்டும் பொழுதும் ரிலாக்ஸா இருந்தா, ஒரு யானை அடக்கின பிறகும் ரிலாக்ஸா இருந்தா. ஸோ 2 எக்ஸ்ட்ரீமே உண்டு குரு கிட்ட. ஜஸ்ட் என்ஜாய். சமர்த்த ராமதாசர் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஒரு மென்டலி பிசிக்கலி எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு கங்கா மையாவும் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो ऋषिकेश नारायण भगवान की जय. राधे कृष्णा.